முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த அழைப்பை கொடுத்த அருமையான தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முக்கியமாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தைகள் அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தா பயங்கர சீரியஸாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் ஒரு சிரிச்சா நல்லா இருக்கும். என்ன ரொம்ப அப்படி டென்ஷனா, இப்பவே எக்ஸாம் போற மாதிரி, நாளைக்கே நீங்க எக்ஸாம் போய் எழுதுற மாதிரி அப்படியே பரதாபமா நான் ஒரு முகத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். எடே விடுங்கடா, சும்மா சும்மா உட்காந்து அருன்னு அறுத்துக்கிட்டு எங்களை போட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களேன்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? நிறைய அட்வைஸ் கேட்டிருப்பீங்களா? சிரிச்சிங்களா? நான் கேட்டேன், சிரிச்சிங்களா? பல்லெல்லாம் காட்டலாமே, விடுங்கடான்ற மாதிரி இருக்குதா? சும்மா விடுங்கடா, காட்ட மாட்டீங்களா? நல்லா சிரிங்க, சந்தோஷமா இருங்க, கூலா போங்க. எக்ஸாமுக்கு போகும்போது, ஒரு போருக்கு போகும்போது என்னெல்லாம் கொண்டு போவாங்க கேட்கலையே? கத்தி கித்தி சுத்தி எல்லாமே கொண்டு போவாங்கல்ல. ஆனா உன் கத்தி மொக்கையா இருந்தா எப்படி இருக்கும்? வேலை செய்யாதுல்ல. உனக்குள்ள பயம் இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ போருக்கு போறேன், ஐயோ போருக்கு போறேன், ஐயோ போருக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ போனா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் நீ உட்காந்துட்டு இருக்கிற. ஐயோ பயமா இருக்குது, ஐயோ பயமா இருக்குது. மேத்ஸ் டீச்சர் வராங்க, இங்கிலீஷ் டீச்சர் வராங்க, என்கிட்ட இவ்வளவு டிமாண்ட் இருக்குது. நான் சொல்றேன், இதுதான் உனக்கு ஒரே லைஃப். இப்பதான் உன்னுடைய லைஃபே தொடங்குது. நீ நிறைய தொடங்கிட்ட, சின்ன வயசுல இருந்து பார்த்துட்ட, எல்லாத்தையும் நல்லா படிச்சு வந்துட்ட. ஆனா இப்பதான் உனக்கு ஸ்டார்டிங்கே தொடங்குது. உன்னுடைய 10th + 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள கொஞ்சம் ஏந்திரிங்க பார்க்கலாம். ஏந்திரு பின்னாடி தள்ளுறாங்க பாரு உன்னை. ஏந்திரு, நீதானே ஏந்திரு. இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்கு எல்லாம் ஏந்திரு பார்க்கலாம். சந்தோஷமா ஏந்திரி. வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, சும்மா ஏஞ்சிக்கோ. பரவாயில்ல அப்பாடா. சரி, அப்படியே உட்காந்துக்கங்க. இந்த மிடில் ரேங்க் வாங்குறவங்க எல்லாம் எழுந்துரு. மிடில் ரேங்க், லாஸ்டும் இல்ல ஃபர்ஸ்டும் இல்ல மிடில் இல்ல, சும்மா ஆவரேஜ். நான் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டேன். ஏந்திரிக்கலாம் கூட. அங்க பாரு, அந்த பாப்பா ஃபர்ஸ்ட் கை தட்டுங்க. சூப்பர், உட்காந்துக்கோ. இது நான் இன்னும் கன்க்ளூட் பண்ணல. நான் எதுக்கு ஏந்திரிக்க வைக்கிறேன்றது நான் கன்க்ளூஷன் சொல்றேன். இந்த லாஸ்ட் ரேங்க் வாங்குறதெல்லாம் எழுந்துரு. நான் எழுந்திருப்பேன். லாஸ்ட் ரேங்க் அப்படி போடு. அடாடா எவ்வளவு பேர் பாரு. ஏந்திரு பரவாயில்ல, வெக்கப்படாத. இன்னும் எழுந்துற. லாஸ்ட் ரேங்க் சொல்றேன், எழுந்துரு. லாஸ்ட் ரேங்க் எல்லாம் எழுந்துரு. நீ தான் இந்த உலகத்தையே கட்ட போற. எழுந்துரு. ஏன் தெரியுமா சொல்ற? இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க், லாஸ்ட் ரேங்க், மிடில் ரேங்க், எந்த ரேங்க்னா நீ எடுத்துக்கோ, திறமை உன் கையில தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுலாம் நிறைய போயிட்டு எங்க திரும்ப உட்காந்துருக்கோம். என்னடி பண்ற? ஒரு 10 வருஷம் போச்சு நீ போன் பண்ணி கேட்டனா, ஏய் சும்மா தாண்டி வீட்டுல உட்காந்துக்கிற. அடி பாவி, நீ என்னடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப வீட்டுல உட்காந்துக்கிறேன்னு சொல்ற? நீ என்னடி பண்ற? நான் எப்பவுமே லாஸ்ட் ரேங்க் தாண்டி, ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய ஆபீசரா நான் ஒரு பெரிய கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறேன்டி. எப்படி? அதனால இந்த நல்லா படிக்குத, அதை பார்த்து பயந்துடாத நீ. ஐயோ பாரு, இப்ப அந்த ஷாக் எல்லாம் நடக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். எப்படின்னாக்கா, அந்த பொண்ணு பேர் உழுந்து படிக்குது, அது உழுந்து படிச்சு 100க்கு 100 வாங்கினா கூட கவலைப்படாத. உன் வேலை நல்லா படிச்சு உன் திறமைய நீ காட்டு. அதுக்குன்னு வந்தாங்க அந்த கெஸ்ட் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா சொல்லாத. நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன, நல்லா படி, உனக்குள்ள ஒரு திறமை இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது, அதுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்குது. லாஸ்ட் ரேங்க் வாங்குது, அதுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்குது. ஆனா உன் திறமைய நீ எப்படி காப்பாத்திக்கிற, என்ன பண்ண போற, எப்படி கொண்டு வர போறதுதான் இந்த 10th உன்னுடைய 10th எக்ஸாம் உன்னுடைய வாழ்க்கைய குறிக்க போகுது. உனக்கு நீ என்ன செய்ய போறன்றத காட்ட போகுது. அந்த உன்னுடைய 10th மார்க்
அந்த 10th மார்க்கை வச்சுதான் நீ குரூப் எடுக்க போற. அந்த குரூப்பை வச்சுதான் உன்னுடைய வாழ்க்கை நடக்க போகுது. சோ அதனால இந்த இடத்துல யார் அந்த நல்லா படிக்கிற பசங்களை பார்த்தோம் பயப்படாத, நல்லா படிக்காத பசங்களை பார்த்தோம் நீ கவலைப்படாத, உன் வேலையை நீ பாரு. ஒரு நல்ல ஒரு இது பார்த்த, இன்றில இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்னாக்கா, நான் இதை விட்டு விட போறேன். என்னத்தை விட்டு விட போறேன்? என்னத்தை விட்டு விட போறேன்? போனா கண்டிப்பா நீ விட மாட்டேன், அது மட்டும் நான் சொல்றேன். நீ திருட்டுத்தனமா பார்க்கதான் போற போன். அதெல்லாம் உங்க மிஸ்ஸுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கிற, எனக்கு தெரியும். ஆனா ஒன்ன மட்டும் விட்டுடு. என்ன தெரியுமா, இவ என்ன நினைப்பா, நான் சொல்றது கேளு, அவ என்ன நினைப்பா, இவ என்ன நினைப்பா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன பத்தி என்ன நினைக்க போறாங்க, இத உன் மைண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துரு. இதை எடுத்துட்டு உன்னை கூலா வச்சுக்கோ, உன்னை நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு நீ படிக்க ஆரம்பி. உன்னை படிக்க ஆரம்பிச்சிரு. ஏன்னா இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டியான்னு சொல்லி உன்னை பார்த்து பாராட்டுறத விட நீ தோத்து போட்டியான்னு சொல்லி உன்னை தோக்குறத பார்க்கறதுக்கு வெயிட் பண்றவங்க தான் நிறைய பேர். தெரியுமா உனக்கு? உன் பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, அது என்ன மார்க்கெட் கீழ்ச்சிதுன்னு பாத்துற. அப்படியா? உன் சிரிப்பு எனக்கு எஸ் சொல்லிச்சு. அது என்ன மார்க்க? உன் சொந்தக்காரர் சொல்லும், 10th படிக்குதான், +2 படிக்குதான், டாக்டருக்கு படிக்கும் போதான், MBBS பண்ண போதான், பாரு அது என்ன படிக்க போகுது பாரு, அது மூஞ்சி மகர கட்டிய பேசும். உன் ஊர்ல இப்படி எல்லாம் பேசும் சிலர்தெல்லாம். ஆனா கண்டுக்காத, அதெல்லாம் காத்துட்டு இருக்குது. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்குதுனாக்கா, நீ எங்க தோக்க போற, எப்ப தோக்க. நீ ஜெயிச்ச பத்தி அது கவலைப்படாது. நீ ஜெயிச்சுட்ட, ஃபுல் மார்க் வாங்கிட்ட, நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நினைச்சுக்க, அது உன்கிட்ட கூட வராது. ஆனா நீ தோத்து போயிட்டீனாக்கா அது உன்னை ரொம்ப எட்டி பார்க்கும். உன்னை ரொம்ப அப்பதான் காஃபி கூட்டிட்டா செல்லும்னு சொல்லும், ஹார்லிக்ஸ் கூட்டிட்டான்னு சொல்லும், பூஸ்ட் கூட்டிட்டான்னு சொல்லும். என்ன, இதையும் மறந்துடாத. எல்லாத்துக்கும் மேல இப்ப நான் ஃபர்ஸ்டே நான் அதை சொல்லிடுறேன், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, தோல்வி வந்தா தோல்வியை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ, வெற்றி வந்தா வெற்றியை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. தோல்வி வருதுன்னு சொல்லிட்டு ஏய் 10th ஃபெயில் ஆயிட்டானா அவ்வளவுதாண்டி, ஐயோ என்ன தெரியுமாடி ஆகும், அவ்வளவுதாண்டி, எனக்கு எங்க வீட்டுல பிச்சு ஏத்துருவாங்கடி, எனக்கு வாழ்க்கையே இல்லடி, நான் உடனே மாத்திரையை போட்டுக்கிறேன்டி, செத்துறேன்டி, அந்த மைண்ட் எல்லாம் எத்தனை. உன்னை போல ஒரு பயந்தாங்கோலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தைரியசாலாம் எழுந்து பார்க்கலாம், ஏன் தைரியசாலையில கடவுள அவ்வளவு பேர் தானா, இவ்வளவு பேர் தானா தைரியசாலி, இவ்வளவு பேர் தானா? சிலத்துல ஏந்திரிக்கலாமா வேணாமான்னு பார்த்து இருக்குது. ஒரு குதிய அப்படியே ஒரு குதி நல்ல குதி, சூப்பர குதிய சரி உக்காந்துரு. நீ ஏன் குதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு, பசிக்குது இல்ல, வீட்டுக்கு போயிட்டு கபன்னு சாப்பிடணும். அம்மா ஒரு கார குழம்பு வச்சிருக்கோம், ஒரு மீன் குழம்பு வச்சிருக்கோம், சாப்பிடணும், முடிக்கன்னு சொல்றேன். இல்ல நல்லா கத்துக்கிட்டு போ. நீ தோத்துட்டீனாக்கா நான் இப்பவே சொல்றேன், உன் மார்க் குறைஞ்சிச்சுன்னா கூட என்னைக்குமே நீ ஃபீல் பண்ணாத, நான் செத்துருவேன்னு சொல்லி மட்டும் ஃபீல் பண்ணாத. இங்க உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க, நீ இவ்வளவு மார்க் எடு, இந்த கொஸ்டின் எழுது, இப்படி அட்டென்ட் பண்ணு, இப்படி படி, இப்படி இரு. நான் சொல்றேன், வாழ்க்கை தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு என்னைக்குமே தவறான முடிவுகளை மட்டும் எடுக்காத. அந்த தவறான முடிவுகள் தான் உன் வாழ்க்கையை நீ யாரும் சொல்லி காட்டினா நீ சரியான பயந்தாங்கோலி, ஃபேஸ் பண்ண தெரியல அப்படின்ட்டு. வாழ்க்கையில இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் கேளுங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாரையும் கேளுங்க, என்ன கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்க்கையில தோற்காம யாருமே வந்ததே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தோல்வின்னு ஒண்ணு இருக்குது, அதனால தோல்வி வரத்துக்கு முன்னாடி உன்னை இப்பயே நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. இப்பவே ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, ஒரு வருஷம் நீ கஷ்டப்பட்டினாக்கா, அழகா சொன்னாங்க, ஒரு வருஷம் நீ கஷ்டப்பட்டினாக்கா அதுல உன் உழைப்பெல்லாம் போடுற, அந்த உழைப்பு தான் உன்னுடைய எதிர்காலமே. இந்த நேரத்துல போயிட்டு உன்னுடைய டிவி, உன்னுடைய Facebook, உன்னுடைய AI, உன்னுடைய ChatGPT, உன்னுடைய இன்ஸ்டா, இதுல எல்லாம் நீ நிறைய அக்கௌண்ட் வச்சிருப்ப, மாத்தி பேரை மாத்தி எல்லாம் வச்சிருப்ப. நீ என்ன பத்தியா சிரிக்கிற பத்தியா? உண்மை கண்டுபிடிச்சிட்ட என்ன, பேரெல்லாம் மாத்தி நீ பொண்ணு பேர் வச்சிருக்க மாட்டேன், ஒரு பையன் பேரை வச்சிருப்ப. ஏன்னா வீட்டுல கண்டுபிடிக்க கூடிய அதுல இப்படி எல்லாம் மறைச்சிக்கின்னு சிரிக்கிற பத்தியா, அதுல இருந்தே தெரியுது நீ செய்யறன்ட்டு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டு, நான் நோண்டலையே, நான் பார்க்கலையே, நான் இன்ஸ்டாகிராம்ல போலியே, நான் Facebookல இருக்கலையே, அதெல்லாம் கிடையாது. Facebookனா என்னது?
மீடியா. நான் இங்கிலீஷ்ல கேட்டேன், நீ இங்கிலீஷ்ல வேற மாதிரி பதில் சொல்ற. பேஸ்புக்னா உன் மூஞ்சி முகர கட்டி பாருன்னு அர்த்தம். நம்மளே போயிட்டு நம்மளை தேடிக்கிறோம், அதுல நம்மளே தேடிக்கிட்டு நம்மளே மாட்டிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோ, நிறைய காரியங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னாக்கா ஒருத்தருக்கு பின்னாடி நிறைய தோல்விகள் இருக்குனாக்கா அவங்கதான் ஒரு பெரிய லீடர் ஆவாங்க. அதனால இந்த வாழ்க்கையை மட்டும் நீ வேஸ்ட் ஆக்கிடாத. ஒரு வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கையை நீ வேஸ்ட் ஆக்கிட்டனாக்கா கண்டிப்பா இந்த சமுதாயத்துல நமக்கு நிறைய தெரிஞ்ச காரியங்கள் நிறையவே இருக்குது. அதான் சொல்றேன்னு, நான் ஏன் எந்திரிக்க வச்சேன், அப்பாடா ஃபர்ஸ்ட் ரேங்க் பச்சவங்களாம் போரு பெருமை எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சாங்கல்ல. லாஸ்ட் ரேங்க் பச்சவங்களாம் கொஞ்சம் வெக்கம், மிடில் ரேங்க் வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் வெக்கம். ஐயோ வேண்டாண்டா, எப்படிடா இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றது, இவங்க முன்னாடி எப்படி நீ ஏந்திரிக்கிறோ இல்லையோ, உன் டீச்சர் உன்னை பார்த்தனே ஏந்திரிக்கிறியா இல்லையா, ஏந்திரிக்கிறா தெரியுமா, உன் டீச்சர் உன்னை பார்த்துனே இருந்தாங்க. லாஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இந்த பொண்ணு உட்காந்து இருக்குது பாரு, நாளைக்கு கிளாஸுக்கு வரட்டும் இந்த பொண்ணு, நான் என்ன பண்றேன் பாரு. அப்படி சொல்லல அவங்க, நான் சொல்றேன் என்ன, உங்களுடைய மைண்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஏன் நான் சொல்றேன்னா, உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு திறமைகளையும் யூஸ் பண்ணிக்கோ. சில நல்லா படிப்பாங்க, சில நல்லா படிக்க மாட்டாங்க. நல்லா படிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுதுனாக்கா ஒரு சப்ஜெக்ட 3 தடவை இல்ல 300 தடவை படி. 300 தடவை படிச்சுக்கிட்டே இரு, 3 தடவை படிக்காத. சில 3 தடவை படிச்சா போதும் நினைச்சுப்பாங்க. இல்ல உனக்கு கஷ்டமா இருக்குதான், நான் மேத்ஸ்ல புலின்னு சொல்லுவேன் நினைச்சியா, மேத்ஸ்னா இன்னைக்கு கூட புரியாது எனக்கு. என்ன ஏதோ கூட்டல் கழித்தெல்லாம் போட தெரியுமில்ல, அதுக்கு மேல எல்லாம் செய்ய மாட்டேன். ஆனா டிகிரி ஹோல்டர் என்ன அது போதும். அதனால இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டா இருக்கிறேன்னா அங்க போய் நான் மேத்ஸா போட்டுக்கிறேன், எந்த மேத்ஸும் நான் போடல. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ புலியா இருக்கலாம், பூனியா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில நீ எப்படி முன்னேற போறன்றதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த 10th இந்த 12th உன்னை காட்டி கொடுக்கும். நீ யாருன்றத காட்டி கொடுக்க போகுது, உன்னுடைய வாழ்க்கையை காட்டி கொடுக்க போகுது. இன்னைக்கு நீ நிறைய சொல்லலாம். இந்த ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, உன்னுடைய ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற சொல்ற வயசு இது. யாருக்கேது சிலது இப்ப கூட நான் பேசுறதெல்லாம் உனக்கு சிலதுக்கெல்லாம் ஏறாது. ஏன்னாக்கா அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அவங்க அப்படித்தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம என்னத்துக்கு இதெல்லாம் கவனிக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு தெரியுமே, எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும் சொல்ற வயசு இது. ஆனா இந்த இடத்துல நான் சொல்றேன், எல்லாமே தெரியும் நினைச்சாலும் உன்னுடைய வாழ்க்கையில இந்த 10th 12th உன்னை காட்டி கொடுக்க போது நீ யாருன்னு சொல்லிட்டு. இந்த ஏஜ்ல இந்த ஸ்டேஜ்ல நீ உன்னை ஏமாத்திக்காத. உங்க அம்மா அப்பாவை ஏமாத்தலாம், உங்களுடைய மிஸ்ஸை ஏமாத்தலாம், எல்லாரையும் உங்க டீச்சரை ஏமாத்தலாம், உங்க பிரின்சிபாலை ஏமாத்தலாம், எல்லாரையும் ஏமாத்தலாம். உன்னை ஏமாத்திக்காத. உன்னை எப்படி ஏமாத்திக்கிறனாக்கா, நீ படிக்காம இருக்கிற பத்தியா, அதுதான் உன்னை ஏமாத்திக்கிறது. ஒரு நாள் என்ன நடந்துச்சுனாக்கா, ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுத போச்சு. எக்ஸாம் எழுத போகும்போது நல்லா எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த எக்ஸாம் முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உண்டு படிப்பாங்க, இப்படி திருப்பாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, இப்படி திருப்பது அல்லதான் படிச்சுட்டு இருக்குது. படிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா உள்ள போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நீ எப்படி எழுதுன எக்ஸாம, நீ எப்படி எழுதுன? ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் தெரியாது, நான் ஹிஸ்டரி படிச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ அப்ப என்ன எழுதுன? தெரியல, என்னமோ எழுதிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுச்சு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. உள்ள போய் பார்த்தா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, நான் ஹிஸ்டரியை படிச்சுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு பார்த்தா சயின்ஸ் எக்ஸாம், எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு கூட நான் செக் பண்ணல, நான் அப்படி விட்டுட்டு வந்துட்டேன் சொல்லும் போது ரொம்ப ஷாக்கா இருந்தது. அது யார் தெரியுமா? அது யாரும் இல்ல, நான் தான். நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு எந்த ஸ்டேஜ்ல தெரியுமா நிக்கிற? எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உலகத்துல என்னென்ன உயர்வுகள் இருக்கணுமோ, எங்கெங்க தலைமை தாங்கணுமோ, எங்கெங்க போகணுமோ, எப்படி பேசணுமோ, எங்கெங்க எந்தெந்த அட்வைஸை கொடுக்கணுமோ, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஏன் எத்தனை பேருக்கு பிரசிடென்ட் ஒபாமா தெரியும்? எக்ஸ் பிரசிடென்ட் ஒபாமா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிற? கை தூக்க. நீ கை தூக்குறனாக்கா நீ பெரிய ஆளுன்னு அர்த்தம். வெரி குட். பிரசிடென்ட், இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், பிரசிடென்ட் ஒபாமான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்லாம் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா பேச்சாளர். அந்த நேரத்துல அவரு 2008 பாத்தீங்கன்னாக்கா அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங்ல முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அமெரிக்கால
முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அவர் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறேன். இங்க இருந்து அங்க அமெரிக்கால இருந்து போனை போட்டு எங்க ஹஸ்பண்டுக்கு காட்டுறேன். இங்க பாரு அமெரிக்கால யாரு இருக்கிறா, இங்க பாரு ஒபாமா பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் கூப்பிடுறாங்க. அடுத்த நிமிஷம் இவ்வளவு பெரிய டயஸ்ல இருந்து அவர் பேசுறாரு. நான் இங்க பாத்துட்டு இருக்கிறேன். என்ன கூப்பிடுறாங்க. ரெவரண்ட் மினி சாரா ஃப்ரம் ஏசியா ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ் அப்படின்றாங்க. ஓ மை காட் அப்படின்னு போய் நின்னா அவர் பக்கத்துல நிக்கிறேன். ஒபாமா பக்கத்துல நிக்கிறேன். பிரசிடென்ட் ஒபாமா பக்கத்துல நின்னு அடுத்தது நான் கிரீட்டிங் சொல்லி இருக்கிறேன். நான் அங்க பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன நினைச்சு பாக்குறேன். நீ எழுந்திரிச்ச பத்திய லாஸ்ட் ரேங்க், நீ எழுந்திரிச்ச பத்திய மிடில் ரேங்க், கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ எழுந்திரிச்ச பத்தியா? உனக்கு இருக்கிற கிஃப்ட நீ பயன்படுத்திக்கோ, உனக்கு இருக்கிற ஞானத்தை நீ பயன்படுத்திக்கோ, உனக்கு இருக்கிற தாளந்துகளை பயன்படுத்திக்கோ. நான் அங்க போய் நிக்கும் போது டிஎல்சி கார்னேஷன் ஸ்கூல் செங்கல்பட்டை நினைச்சு பார்த்தேன். நான் ஐயோ இங்க இருந்து வந்துட்டு இங்க ஒபாமா கூட நான் நின்றுட்டு இருக்கிறேன். கை தட்டினா ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்படி ஒன்னு தட்டினா போதும், அப்படி தட்டலன்னா கூட பரவாயில்ல. என்ன ஏன் நான் இதை சொல்றேன்னாக்கா, உன்னால முடியும் நினைச்சுனாக்கா உன்னால முடியும். சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் சொல்லி வளர்ப்பாங்க. என்ன நீ வேஸ்ட் போ, நீ வேஸ்ட். நம்மள ஸ்போர்ட்ஸ் ஆளு என்ன பயங்கரமா நீ படிப்புல கலக்கிறனாக்கா நான் கிரவுண்ட்ல கலக்குவேன். என்ன பார்த்தால டெரர் பயந்துகிட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஓட்ட பந்தயத்திலயும் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அப்படின்ட்டு சொல்லி இவ்வளவு சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருந்தேன். ஆனா என் வழியே கட்டர் மாத்தி போட்டு கடவுள் என்னை இப்படி கொண்டு வந்துட்டாரு. எனிவே அது இருக்கட்டும் ஒரு வழியில. ஆனா நான் எதுக்காக இதை பேசுறேனாக்கா, உன்னுடைய வாழ்க்கையில நீ யாரும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. நீ யாரும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை மட்டும் நீ ரொம்ப லோவா எடை போட்டுறாத. நீ அப்படியே போதும் 10th சரி இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டல 10th முடிச்சு எங்க அம்மா அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கடி. எத்தனை பேருடி இங்க இருக்கிற மாப்பிள்ள பாத்துட்டாங்கடி. அடியே வேணாண்டி தயவு செய்து நல்லா தெரிஞ்சுக்கோ. எத்தனை பேர் கல்யாணம் பண்ண போற? 10th முடிச்சுட்டு கல்யாணம், +2 முடிச்சுட்டு கல்யாணம். கண்டிப்பா சொல்றேன் நீ ரிக்ரெட் பண்ணுவ. நல்ல கவனி. இதுக்குதான் நான் மைக்க நான் அங்க போய் உங்க பக்கத்துல எல்லாம் வந்துடலான்னு பார்த்தேன். இந்த மைக்கு பத்தாது போல. என்ன நல்ல வேலை இருக்கட்டும். நல்லா கவனிச்சுக்கோ. இங்க பாரு, அந்த 10th முடிச்சுட்டு கல்யாணம், 12th முடிச்சுட்டு கல்யாணம். உன் மனசு சொல்லும் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கிறது. எவனா ஒருத்தரை கட்டிக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கலாம். அந்த எவனா ஒருத்தர் எட்டி ஒட்டி உதைப்பான். அட பாவி உன்னை நம்பி வந்தன, அட பாவி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வந்தன, புள்ளைய பெத்துக்க வச்சுட்டியேடா. 17 வயசுல 16 வயசுல புள்ளைய பெத்துக்கிறேடா. ஐயோ 17 வயசுல புள்ளைய பெத்து. நீ இப்படி சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. கல்யாணம் பண்ணின்னு போயிடாது. ஆனா எத்தனை பேர் கல்யாணம் பண்ண போற? கை தூங்க, கை தூங்காத. படி. நேற்று ஒரு பிள்ளைகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு 20 வயசு. அது ஒரு காலேஜ்ல ரேடியோலாஜிஸ்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிக்கும் போது நான் கேட்டேன், பாஸ்டர் நான் நிறைய பார்த்துட்டேன் என்னுடைய 4 வருஷம் ஸ்டடீஸ்ல. இந்த வருஷம் ஒருத்தனை பிடிச்சிக்கிறாங்க, அடுத்த வருஷம் விட்டுறாங்க, அடுத்த வருஷம் வேற பையனை பிடிச்சிக்கிறாங்க, அவங்க விட்டுறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பையனை பிடிக்கிறாங்க, இன்னொரு பொண்ணை பிடிக்கிறாங்க, அதை விட்டுறாங்க. இப்போ ஐயோ நிறைய பார்த்துட்டேன் பாஸ்டர், வேணவே வேணாம். என் டார்கெட் நான் 25 வரைக்கும் என்னுடைய ஸ்டடீஸை நான் முடிக்கணும், ஒரு நல்ல செட்டில் ஆகணும். அந்த மைண்ட் செட் உனக்குள்ள இருந்துச்சுனாக்கா உன்னை யாருமே வேலை பேசவே முடியாது. உன்னை யாரும் வேலை பேசவே முடியாது. கண்டிப்பா நான் சொல்றேன். வாழ்க்கையில என்னைக்கு யாரு எப்போ தயவு செய்து நீ சோர்ந்துல போகாத. நான் நல்லா படிக்கிற பசங்களுக்கு பேசுறத விட இந்த நல்லா படிக்கிற பசங்களுக்காகவும் நான் பேசுறேன். நல்லா படிக்க மாட்டேன்னு உன் மனசுக்குள்ள, என் வீட்டுக்குள்ள கஷ்டம், என் வீட்டுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்குது, என் வீட்டுல நான் இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன், இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறேன் நீ நினைக்கிறேனாக்கா அதெல்லாம் கவலையே படாத. உன்னால முடியும்னா எத்தனை பேர் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுற? தூக்கு எல்லாம் கையிட்டு, அவ்வளவுதான் எல்லாம் போயிடுவ கை. ஏன் நீ எல்லாம் தூக்காம இருக்கிற? உங்க பிரின்சிபால பார்த்து தூக்குறீங்க, கீழே போட்டுக்கிறீங்க. தூக்குங்க. எத்தனை பேர் ஃபாரின் போகிற? எல்லாம் போகுது. என்ன எந்த ஊர் போகிறீங்க? ஆஸ்திரேலியாவா? அச்சு தோத்துறான் அங்க ஆஸ்திரேலியால. எங்க போகிற? யுஎஸ்ஏ. முதல்ல டிக்கெட்டே கிடைக்காது உனக்கு அங்க. ட்ரம்ப் எல்லாரும் அச்சு தோட்டின்னு இருக்கிறாரு. என்ன யுஎஸ் எல்லாம் போக முடியாது. எனக்கெல்லாம் யுஎஸ்ஏ வீசா நான் இன்னும் கூட வச்சிட்டு இருக்கிறேன்.
ஆனா போனீங்கன்னா அவ்வளவுதான், உன்னை புடிச்சு போட்டுப்பாங்க. என்ன யூஎஸ் எல்லாம் போறேன்னா அப்ப நீ எத்தனை மார்க் வாங்கணும்? 500 வாங்கிட்டு கிழிச்சிட்டு போறேன். என்ன நீ வாங்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா வாழ்க்கையில குறிக்கோளை மட்டும் விட்டுறாத. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, உனக்கு சொல்லி ஒரு கனவுகள் இருக்கும் பாத்தியா, ஒரு கனவுகள் இருக்கும். அந்த கனவை மட்டும் நீ வாழ்க்கையில எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணு, உன்னுடைய ட்ரீமை மட்டும் என்னைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணாது. உன் ட்ரீம், உன் கனவு. என்ன கனவு? ஐயோ போடி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 புள்ளைய பெத்துக்க போறேன்டி, அதான கனவு. ஏய் வேணா, இப்பவே சொல்றேன் உனக்கு, தயவு செய்து அதை மட்டும் தப்பு செஞ்சிடாத. என்ன ஒரு 25 வயசு வரைக்கும் போராடிக்கிட்டே வாழ்க்கையில நான் வரேன், சில காரியங்களை நான் சொல்ல வரேன். அதாவது நிறைய காரியங்கள் இருக்குது, உன் கையில தான் இருக்குது. அதாவது உன்னுடைய 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷத்துக்காக நீ யாரையோ அப்படி பார்த்துட்டு உன் வாழ்க்கையை அப்படியே இழந்துடாது. உன் மைண்ட் ஒரு 3 நிமிஷம் சொல்லும், இதை செய். அங்க உட்கார்ந்து யோசி, நான் இதை செய்யணுமா, இதை செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ 300 வருஷத்துக்கு 365 நாளுக்கு நான் என்ன பேசணும், நான் எப்படி இருக்கணும்ன்றத அந்த 3 நிமிஷத்துல நீ உட்கார்ந்து யோசினாக்கா உன் வாழ்க்கை சூப்பரா போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை மட்டும் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் முன்னேறி வந்துரு. உங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்குது, உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உங்க அம்மா அப்பா எவ்வளவு உழைக்கிறாங்க. சில வீடுகளில பாத்தீங்கன்னா சண்டையா இருக்கும், நீ போய் படிக்க கூட முடியாது. சில பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன், சில டெஸ்ட் மணிஸ் நான் கேட்டிருக்கிறேன். தெருவுல படிப்பாங்க, தெருவுல இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ல படிப்பாங்க. அந்த லைட்ல படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய டாக்டரா இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய நான் பாக்குறேன், குடிசை வீட்டுல இருந்து வெளியே வருது. என்னன்னு பார்த்தா நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லுது. இதுக்காக நான் பாடுபட்டேன். ஒரு அம்மா பயங்கர கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க, வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்க சொல்றாங்க, என் பிள்ளை, உங்க பிள்ளை பேர் என்னமா அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் நாகராஜ் அப்படின்றாங்க. நம்ம அவ்வளவு பெருமையா சொல்றாங்க. நான் சொல்றேன், உன்னுடைய கனவுகள் ஒண்ணு இருக்கு பாத்தியா, உனக்கு என்ன கனவு இருக்குது? சும்மா நான் சொல்லிட்டு டாக்டர் ஆகணும். யார் டாக்டர் ஆகணும்னு சொன்னா? நீ தானே பாப்பா, கண்டிப்பா டாக்டரா விட்டுறாத. எல்லாரும் பாக்குறாங்களா சொல்லி சிரிக்காத. நான் டாக்டராலும் ஆக முடியாத சொல்லாத. உன்னால முடியும்னா முடியும். என் பேருக்கு முன்னாடி எப்பவுமே DR போடணும்னு ஆசைப்பட்டேன், இல்ல REV போடணும்னு ஆசைப்பட்டேன். எது போடலாம் ஆண்டவரே, நான் ஜோம் பண்ண ஆண்டவரே, எதனா ஒரு எனக்கு முன்னாடி ஒரு இருக்கணும் ஆண்டவரே, அப்படி ஒண்ணு இருக்கணும். அப்படி சொன்ன போது என்னுடைய டாக்டர் ஸ்டடீஸ்க்கு நான் போனப்போ என்னுடைய என்ன சொல்லுவாங்க, எனக்கு மேல இருக்கிறவர், என்ன கைட் பண்றவர், என்னுடைய கைடு, உனக்கு இந்தியால பண்ணவே முடியாது உன்னுடைய டாக்டரேட், உன்னுடைய சப்ஜெக்ட் சொல்லிட்டு எனக்கு வந்த ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையுமே எடுத்து புடுங்கி என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. நீ பண்ண முடியாது. அதனால என்னுடைய ப்ரீ டாக்டரல் கோர்ஸ் நான் முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த டாக்டரல் கோர்ஸ் என்னால படிக்க முடியல. தியாலஜில நான் சொல்றேன், என்னுடைய மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த தியாலஜில டாக்டரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது மேல இருந்த சீனியர்ஸ் அதை கெடுத்து விட்டாங்க சிலர்லாம். அதனால பண்ண முடியல என்னால. ஆனா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், என்னுடைய பேருக்கு முன்னாடி எதனா ஒண்ணு வரணும், REV, ரெவரண்ட் மினி சாரா அப்படின்னு, இல்லைன்னா டாக்டர் மினி சாரன் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஒண்ணு இல்லாத கேஸ, ஒண்ணுமே படிக்காத கேஸ கர்த்தர் என்ன எப்படி உயர்த்தினார் இருந்த நான் உனக்கு முன்பாக நிக்கிற ஒரு பெரிய சாட்சி. உண்மையாக சொல்ல போட்டுக்கனால என்னுடைய மக வந்து யூஎஸ்ல இருக்கிறாங்க, பாஸ்டரா இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஈவாட்ஸ்ல படிச்சவங்க. சோ ஈவாட்ஸ்ல படிச்சப்போ நீங்க ரேங்க் ஷீட் கொடுக்கும் போதெல்லாம் போகணும்ல, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஆனா இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் போதெல்லாம் பேரண்ட்ஸ் போனோம். பேரண்ட்ஸ் போனப்போ அந்த மிஸ் என்னை பார்த்து சொல்றாங்க, பாருங்கம்மா உங்க டாக்டர் வந்து மேக்ஸ்ல பாருங்க 0 முட்டை வாங்கியிருக்குது அப்படின்னு. நான் ஒரே சிரிப்பு தான். உங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, பல்லாரி ஏண்டி வாங்கின முட்டை வாங்கின. நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் 2 முட்டை வாங்கி வரக்கூடாது, 1 முட்டையே வாங்கினேன். புரியுதா? நான் சீரியஸாவே எடுத்துக்கல. நான் கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, என்னம்மா நீங்க சிரிக்கிறீங்க, உங்க பொண்ணு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கு, நீங்க சிரிக்கிறீங்களே. நான் கூட முட்டை தான் வாங்கினேன், நான் படிக்கும் போது நான் முட்டை தான் வாங்கினேன். வெக்கலாம் போடக்கூடாது. என்னத்துக்கு வெக்க போட்டு இன்னைக்கு நான் வெக்கப்படுற மாதிரி இருக்கிறேன். நான் போவாத நாடு கிடையாது, நான் போவாத ஊரு கிடையாது, நான் பேசாத இடங்கள் கிடையாது. அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை கொண்டு போய் உயர்த்தணும்னாக்கா அவருடைய பலத்தை கரத்துக்குள் நான் இருந்துகிட்டே இருந்தேன். அவருடைய கரம் என்னை உயர்த்திக்கிட்டே போச்சு.
அதனால உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஏம் வச்சுக்கிறனாக்கா அதை விட்டுறாத. ஒரு நல்ல கதையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? ஒரு ஈ இருந்தது. ஈயோடு கூட இந்த கதையை நீங்க கேட்டிருக்கலாம் சிலர். ஈ நிறைய அந்த அவங்க அம்மா கூடவே இருந்துச்சான். அவங்க அம்மா கூட இருந்தது. அங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல ஒரு பளபளப்பான ஒரு பேப்பர் இருந்துதான். அந்த பேப்பர் மேல நிறைய ஈகள் அது நல்லா ஷைனிங்கா இருக்குது, பளபளப்பா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஈகள் என்ன பண்ணுச்சான், அங்கவே சுத்தங்களாம். போன ஈ எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுல அது கிட்ட போய் விழுந்துட்டு அப்படியே செத்துறங்களாம். அப்போ இந்த குட்டிய பார்த்து அவங்க அம்மா சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த பெருமா நீ போவாத, அங்க நீ போனீனா அந்த இடத்துல நீயும் செத்துருவ. அந்த பேப்பர் பொல்லாத பேப்பர், அது உன்னை இழுத்துக்கும். நல்லா ஜிகின்னு இருக்குதாம், அப்படியே பளபளன்னு இருக்குதாம் அந்த பேப்பர். அது உன்னை இழுத்துக்கும், நீ செத்துருவ, போவாதன்ட்டு. அப்ப இந்த குட்டிக்கு ரொம்ப ஆசையா, என்ன இதுக்கு இப்படி சொல்றாங்க, அவங்க எல்லாம் போடுறாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அங்க விளையாடிட்டு இருக்கிறாங்களே, ஏன் அவங்க எல்லாம் போறாங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாம் போறாங்க, எல்லாரும் போறாங்களே, நான் மட்டும் ஏன் போக கூடாது? ஒரு நாள் இந்த தாயும் செத்துச்சான், பெரிய தாய் அம்மா ஈயும் செத்துருச்சான். அப்ப இந்த குட்டி என்ன பண்ணுச்சா, நம்மளுக்கு இப்ப சொல்றதுக்கு யாரும் இல்ல, அதனால இந்த இந்த பேப்பர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரா போச்சான். ஒரு தடவை மேலேயே சுத்திட்டு வந்துச்சான், அந்த ஈ மேலேயே சுத்திட்டு வந்துச்சான். அந்த மேல சுத்திட்டு வரும்போது என்ன ஆச்சா, திருப்பி தப்பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. திருப்பி நம்ம தான் தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டோமே, இன்னொரு தடவை போலாம் அப்படின்னு போச்சான். ஒரு கால் மட்டும் மாட்டிக்கிச்சான், அப்பவும் தப்பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. மூணாவது தடவை போச்சான், சுத்திக்கிட்டே இருந்தது, நல்லா இருக்குது, பளபளன்னு இருக்குது, சூப்பரா இருக்குது இந்த இந்த பேப்பர் சொல்லிட்டு அது மேலே அப்படியே பட்டு தூங்கிச்சான். தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏந்திரிச்சு பாக்குதான், ஐயோ ஒரு ஒரு அந்த பறக்கிற அந்த ரெக்கை மட்டும் என்ன ஆச்சா, ஒண்ணு மாட்டிக்கிச்சான். ஒண்ணு ரெக்கைய விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அங்கேயே செத்துடணும், வேற வழியே இல்லை. இழுத்து பார்த்துச்சான், வரலையாம். அப்படியே என்ன பண்றது தெரியலையா, அவங்க அம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துச்சான். அந்த இடத்துலயே அப்படியே மாட்டி அந்த பளபளப்பான பேப்பர்லயே மற்ற ஈகளை போலையும் அதுவும் செத்துச்சான். இது ஏன் சொல்ல வரனாக்கா, உலகம் நமக்கு முன்னாடி பளபளன்னு இருக்கும், போய் விழுறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீயும் என்ன பண்ணுவ, அந்த மாய வலையில போயிட்டு மாட்டிப்ப. மாட்டிக்கினா அவ்வளவுதான், ஏந்திரிக்கவே முடியாது. நிறைய பேர் மாட்டிக்கின்னு தான் இருப்ப, நிறைய பேர் மாட்டிக்கின்னு முழிப்ப, ஒன்னும் புரியாது. நல்லா கவனிச்சுக்கோ, ஈ கதையை மறக்காத. நிறைய பேர் உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க, இங்க எல்லா டீச்சர்ஸ்ல உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நீ மாட்டிக்கினாக்கா என்னைக்குன்னா ஒரு நாள் அது ஆபத்து தான். அந்த பையன் நல்லா இருக்கிறாண்டி, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கிறான் பாரு, அவன் தாண்டி எனக்கு வேணும் நீ சொல்லுவ. எக்ஸாம் டைம்ல எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி வை. ஏன்னா உன் வயசு எப்படின்னாக்கா, உன் வயசு இது, நாங்க ஒன்னும் சொல்ல முடியாது. உன் வயசு இதை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், யாரு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? யாரு? விஜயா? உங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டீங்களா விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு? எந்த ஆக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும்? சமந்தா. ஓகே, வரேன் இப்ப மேட்ருக்கு வரேன். வேற யாரு பிடிக்கும்? வேற யாரு பிடிக்கும்? தனுஷ், அப்புறம் நயன்தாரா, அப்புறம் இவங்களெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது, உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிறேன். வேற கார்த்திகா. தயவு செய்து மைக் எடுத்துக்கிட்டுங்களா கொஞ்சம் கையில, இப்பதான் பிடிக்க போறேன் இவங்கள நானு. அப்படியா? அவ்வளவுதானா? ஓகே, இவ்வளவுதான் வரும். ஓகே ஓகே சரி ஓகே. யார் யார் பிடிக்கும் சொன்னல? இப்போ நான் கேட்டேன், நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, இவங்கெல்லாம் உனக்கு என்னைக்குன்னா ஃபீஸ் கட்டினானா? ஃபீஸ் கட்டினாங்களா? என்னைக்குன்னா ஒரு வேளை சோறு போட்டாங்களா? சொல்லு எனக்கு, இப்ப சொல்லு. சோறு போட்டாங்களே? உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் ஓட்டி ஆகுத, அந்த ஃப்ரிட்ஜ வாங்கி கொடுத்தாங்களே? இல்ல, நல்லா சொல்லு. நீ விஜய் கிட்ட போய் சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், நயன்தாரா கிட்ட போய் சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், யாருக்கிட்ட போய் சொன்னாலும் நான் கவலைப்பட. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உன்ன, அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க?
ஒண்ணு ஏச்சு தைரியமா சொல்லிட்டு. அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க? உனக்கு இப்பவே நான் 500 ரூபாய் கொடுக்குறேன். இப்ப சொல்லு, உனக்கு என்ன செஞ்சாங்க அவங்க? நத்திங். நத்திங். யாருமா சொன்னாத நத்திங்? கை தெரியுமா? கை தட்டுமா? நத்திங். எவ்வளவு நேரம் தட்டி இருக்குது, அதுவே டைம் ஆகுது பாரு. முடிக்கணும் வேற. நல்லா கேளு. ஏன் நான் சொல்றேன்னாக்கா, இப்ப நான் வேற மேட்டர் போறதுக்கு முன்னாடி, இப்போ அவங்க நீ காசு கொடுத்தாதானே அவங்களுக்கு சம்பளம். யாருக்கு? அந்த நயன்தாராக்கு, அந்த தனுஷுக்கு, அப்புறம் அந்த யாரு, அந்த விஜய்க்கு, அப்புறம் யாரு? நீ எவ்வளவு கொடுக்குற? டிக்கெட்டுக்கு எவ்வளவு கொடுக்குற? ஒரு டிக்கெட்டுக்கு 200 ரூபாவா? 50 ரூபாவா? 50 ரூபாய் டிக்கெட்டுக்கு போற? எவ்வளவு டிக்கெட் கொடுக்குற? 400 ரூபாவா? 10 ரூபாவா? 10 ரூபாய்க்கு உன் தந்துட போறான் எவனா? 200 ரூபாய். 200 ரூபாய் எடுத்துக்கோ. 200 ரூபாய்க்கு எத்தனை இருக்காரு? 200 பேர் நீங்க கொடுக்குறீங்கனாக்கா அவனுக்கு சம்பளம் போதா இல்லையா? அப்ப அவன் யார் காசுல வாழ்றான்? உன் காசுல வாழ்றான். அவன் பிச்சைக்காரனா நீ பிச்சைக்காரியா? அப்படி போடு. யாரு இப்ப பிச்சைக்காரங்க? நம்ம போட்டு வாழ்றவன நீ சொல்றியே, அவனதான் என்ன பிடிக்கும், இவனதான் என்ன பிடிக்கும், அந்த பையன் தனுஷ் மாதிரியே தான் எனக்கு பையன் வேணும், எனக்கு இவன மாதிரியே தான் பொண்ணு வேணும். இப்போ பொண்ணு லவ்வா பையன் லவ்வான்னு கூட தெரியுது இல்ல. ஏதோ இருக்குதோ கண்டுபிடிச்சிட்டேன். பையன் லவ்வா பொண்ணு லவ்வா மரியாதையா சொல்லிடு, ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. எந்த லவ்? எக்ஸாம் எழுத போற, இந்த லவ் எல்லாம் வச்சுக்காத. எக்ஸாம் எழுத போறதுனால இந்த பையன் லவ், பொண்ணு லவ், தனுஷ் மாதிரி இருக்கணும், கார்த்திக் மாதிரி இருக்கணும், அப்புறம் இவ மாதிரி இருக்கணும், அவன் மாதிரி இருக்கணும். எக்ஸாம் ஃபுல் பேப்பர் ஃபுல்லா தனுஷ் தான் தெரியும். அப்புறம் நீ முட்டை வாங்கின்னு வந்துருவ. நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கை இது கிடையாது. வாழ்க்கை சுத்தமா இது கிடையவே கிடையாது. நான்லாம் தனுஷ் பின்னாடி, நயன்தாரா பின்னாடி ஓடி இருந்தனாக்கா நான் இப்படி எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில. எனக்கு நான் பார்த்தேன் எது பெஸ்ட், எதை நான் பெஸ்ட் பார்க்கணும். நான் கூட்டத்துக்குள்ள ஒன்னா இருக்க கூடாது, நான் 100க்கு 100 ஒன்னா இருக்க கூடாது. நான் தனியா பிரிக்கப்பட்டு தனியா காட்டணும். நான் யாருன்னு காட்டணும், நான் எப்படிப்பட்டவன் காட்டணும். என்ன மூஜம் தானே சொன்னாங்க, நீ உருப்பட மாட்டேன்னு தானே சொன்னாங்க, நீ விளங்க மாட்டேன்னு தானே சொன்னாங்க, உன்னால முன்னேற முடியாதுன்னு சொன்னாங்க, நீ என்ன பண்ண பாருன்னு சொன்னாங்க. நான் வாழ்ந்து காட்டுறேன் சொல்லித்தான் நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இந்த வயசு ஏன் சொல்லு டீன் ஏஜ் ஏன் சொல்றாங்க? டீன் ஏஜ் குலு 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 குலுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாம் டீனேஜ் கடந்துட்டு வந்தவங்க தான். நாங்கெல்லாம் டீனேஜ் கடந்துட்டு வந்தவங்க தான். என்ன குலு 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 குலுன்னு இருக்கும். என்ன வீட்டுல சொல்லுவாங்க, வெளியே போவாத. அப்ப கூட ஜன்னல ஸ்கிரீன்ல திறந்து அவன் போறாண்டி. என்ன இப்ப போற வழியில உனக்கு டைம் ஆகுது. ஏன்னா இஸ் வெயிட்டிங் தேர். யாரோ அங்க காத்துட்டு இருக்கிறான் ஒருத்தன். யார் அது? படிக்காத ஒரு கழுதை அங்க ஒண்ணு நின்னுக்கும். ஸ்கூலுக்கு போல, என்ன நின்னுடுச்சு, வேலை கிடையாது, மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யும். சாயங்காலம் ஒரு டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்து அங்க நிற்கும். எதுக்கு சொல்லு? இந்த பொண்ணை நம்ம கட்டிக்கணும். சூப்பர், இது +2 படிக்கிற பத்தியா, இது படிச்ச பொண்ணு. நம்ம தான் 7வது படிச்சுக்கிறோமே, நம்ம தான் 6வது படிச்சுக்கிறோமே, நம்ம என்ன பண்றது? அதனால உனக்கு அங்க நிக்கும். அப்படி முடிய தூக்கி விட. நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட விளையாடுறிய நீ. என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு நீ எக்ஸாம் எழுத போற? உன் டீச்சர் பேசும்போது உன் மூஞ்சிங்களை பார்க்கணும். இந்த பூனையும் பால் குடிக்கணும்ன்ற மாதிரி. நாலு பாவம் பிள்ளைங்க எப்படிதான் இவ்வளவு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பாவம், உனக்கு அங்க வாந்தி வரும், நீ ஜூஸ் குடிக்காத, அதை குடிக்காத, நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க. நீ பருதாம பார்த்து உட்காந்து இருந்த. இப்பதான் தெரியுது பாய் லவா கேர்ள் லவான்னு தெரியலையே. விட்டுரு. இன்னைக்கு வீட்டு நீ உருப்படியாவ. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒரு வேலை நீ அப்படி எப்படின்னு ஒரு பாவம் இருக்குதுன்னு தெரியுமா? கடவுள் ஃபர்ஸ்ட் யாரை படிச்சாரு சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? எல்லா மதத்திலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன ஒரு பொண்ணு, அததான் படைச்சாரு.
பொண்ணு பொண்ணு படிச்சாரா? அப்ப ஏன் பொண்ணு பொண்ணு லவ் பண்ணிக்கிறாங்க? பாத்ரூம்ல தான் போய் உட்காந்துப்பாங்க. சரிங்களா? இப்படி சிரிக்கிறீங்க? பயமா இருக்குது எனக்கு. இப்படி சிரிக்கிறீங்க? இங்கெல்லாம் நடக்குதா? வயிறெல்லாம் கலக்குது எனக்கு. உண்மையா சொல்றேன், பொண்ணு பொண்ணு இந்த லவ் எல்லாம் இன்ஃபாக்சுவேஷன். ஒரு பையனை லவ் பண்றது இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க. பப்பி லவ். பப்பி லவ் எப்படி? உன் வீட்டுக்கிட்ட எவ்வளவு பப்பி இருக்குத, பப்பிங்க இருக்குதுல, அது குட்டினா வருமா? வருமா? வராதா? அதேதான் பையன். கூப்பிட்டா நீ ஓடிடுவான். நீயாச்சும் கொஞ்சம் யோசிப்ப, இவன் கூப்பிடுறானே, இவன் எதனா பண்ணிடுவானா, எதனா கெட்டுடுவானா, எதனா பண்ணிடுவானா, நீ யோசிப்ப. அது யோசிக்காது. அதுக்கு தேவை ஒண்ணு, நீதான் இறையாவ. அதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி லைஃப்ல நீ இருக்கும் போது நான் எப்படி என்ன பாதுகாத்துக் கொள்ளணும், நான் எப்படி இருக்கணும்? டீனேஜ் வெரி பிரஷியஸ். நான் டீனேஜா இருக்கும் போது தான் ஆண்டவரை ஏத்துக்கொண்டேன், ஏசப்பாவை நான் ஏத்துக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கை பயங்கரமா இருக்கும். முடியாது, ஜெபிக்க மாட்டேன், பிடிக்காது, பைபிள் வாசிக்க பிடிக்காது, ஜெபிக்க பிடிக்காது, சர்ச்சுக்கு போக பிடிக்காது. எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா அப்பா எல்லாம் பயங்கர பக்தியா இருப்பாங்க. நான் மட்டும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஸ்போர்ட்ஸ்லயே தான் இருப்பேன் நான். இந்த சினிமா பைத்தியம் எல்லாம் கிடையாது நான் அப்பத்துல இருந்து. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கோ. இந்த சூழ்நிலையில உன்னை ஆண்டவர் எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறார், உன்னை எப்படி கொண்டு வந்திருக்கிறார், உன்னை எப்படி உருவாக்கி வச்சுக்க சொல்லும் போது, ஒரு ஆணும் பெண்ணும் தான் உருவாக்கின போது அந்த நம்மளுடைய சயின்ஸ்ல நீ படிப்பல்ல, ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆகும். ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும் போது உன் மைண்ட் சேஞ்ச் ஆகும். உன் மைண்ட் ஹார்மோன்ஸ் பிரகாரம் தான் ஆடும். உன் மைண்ட் சொல்லும், ஏய் எவனா பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆசையா இருக்குது. அந்த மூவில அவன் கட்டி பிடிச்சிக்கிறான்ல, அதே மாதிரி என்ன கட்டி பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் ஓப்பனா பேசுவேன், தயவுசெய்து தப்பா நினைக்காத. தப்பா நீ மட்டும் அங்க பார்க்கும் போது நீ தப்பா பாரு, ஆனா நான் பேசும்போது தப்பா இருக்காது. நீ அங்க தப்பா பாரு. ஏன்னா அந்த கட்டி பிடிச்சிக்கணும் தோன்றது எதனால வருதுன்னா உன் ஹார்மோன்ஸ்னால, உன் பாடிக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ்னாலதான் அதெல்லாம் வருது. அந்த ஹார்மோன்ஸ் வரும்போது நீ என்ன பண்ற? உனக்கு யாரையோ பார்க்கணும், யாருக்கிட்டயோ விளையாடணும், யாருக்கிட்டயோ போய் தொடணும், யாரோ உன்னை தொடணும், உன் பாடியை தொடணும் ஆசை. ஐயோ கோபனா பேசுறாங்களே இப்படி. சரி, பையன் லவா பொண்ணு லவா? நோ லவ். இந்த டீம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறிய, நல்லா இருக்கிறிய, நல்லா சூப்பரா பேசிட்டு இருக்கிறிய. ஓகே, பையன் லவா பொண்ணு லவா? ஏன் தெரியுமா பொண்ணு லவ்? பையன் கிடைக்கலன்னு தான் பொண்ணை பிடிச்சிக்குதுங்க. உண்மை வருதுடா வெளியில, உண்மை வருது வெளியில. பையன் கிடைக்கலையா, கை பூச்சின்னு போக பையன் கிடைக்கலையா, கைய பூச்சி போத்துன்னு பையன் கிடைக்கலையா, கட்டி பூச்சிக்க பையன் கிடைக்கலையா. இந்த எக்ஸாம்ல இந்த குப்பையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடு. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா பொண்ணு பழகிக்கிறாங்க. பொண்ணு பழகிறத பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அவங்க உடைய ஹார்மோன்ஸ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில இருக்கிறதுனாலதான் நாய் கூட பிடிச்சிக்கிறாங்க. அதான் பையன் லவ், பொண்ணு லவ், நாய் லவ், அப்புறம் என்ன லவ்? பூனை லவ் கூட இருக்குதா? எல்லா லவ்வும் வரும். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோ, எங்க இருந்தாலும் கவனிச்சுக்கோ, எங்க இருந்தாலும் கவனிச்சுக்கோ. இந்த மாதிரி எண்ணங்கள் தாக்குற வயசு இது. போராட்டமே என்ன தெரியுமா? உன் மைண்ட் சொல்லும் 4:30 மணிக்கு அலாம் வைய அப்படின்னு சொல்லும். இன்னொரு மனசு சொல்லும், சே நான் தான் படிச்சுட்டேன் 6 மணிக்கு அலாம் வைன்னு சொல்லும். இதுக்கு நடுவுல அறிவு மாட்டினுக்கும். என்ன அறிவு மாட்டின்னு சொல்லும், நீ 6 மணிக்கே வச்சுக்கோ பரவாயில்ல. ஆனா இன்னொரு மாதிரி இல்ல 4:45 தான் வைக்கணும், 4:30 தான் வைக்கணும், அப்பதான் எழுச்சாதான் நல்லது, படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்க மனசுக்கும் அறிவுக்கும் நடுக்கிற போராட்டத்துல மனசுதான் ஜெயிக்கும். ஏன் சொல்லு? அந்த மனசு உன்னை எழுப்பி விடும், 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விடும், எழுச்சி படின்னு சொல்லிட்டு. அதனால உன் மனச நீ ரெடியா வச்சினாக்கா, உன்னுடைய மனசை தெளிவா வச்சினாலே சூப்பரா எங்கேயோ போயிட்டு. எத்தனை பேருக்கு காலேஜுக்கு எல்லாம் போகணும்னு ஆசை? சூப்பர்ல. காலேஜ்ல போயிட்டு எதுக்கு? இங்க இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், அங்கெல்லாம் அவுத்து விட்ட கழுத.
தெரியுமா? அங்கெல்லாம் காலேஜுக்கு போனா எப்படி அவுத்து விட்ட அவுத்து விட்ட கழுத மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. இப்பெல்லாம் மை லைஃப் மை என்னமா ரூல், மை ரூல்ஸ். எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்? ஐ டோன்ட் லைக் இட். எதுக்கு? அது எதுக்கு தெரியுமா? கண்ட்ரோல் இல்லாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. தனக்குள்ள கண்ட்ரோல் இல்லாதவங்க, கீழ்ப்படிய முடியாதுன்றவங்க, முரட்டாட்ட குணம் உள்ளவங்க, நான் அச்சீவ் பண்ணும், இப்படி எல்லாம் தப்பு தப்பா நான் அச்சீவ் பண்ணும் சொல்றவங்க தான் இந்த மாதிரி சொல்லிட்டு திரிவாங்க. நாங்கெல்லாம் அப்படிலாம் வளரல. எந்த டீச்சர்ஸும் கேட்டீங்கன்னாக்கா யாரோ மை ரூல்ஸ் சொல்லிட்டு வளர்ந்தமா, இல்லையே மை ரூல்ஸ் சொல்லிட்டு வளர்ந்தமா, மை விஷ் சொல்லிட்டு வளர்ந்தமா, நோ, அப்படிலாம் யாருமே வளரல. ஆனா இப்ப உருவாக்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கிக்கிட்டாங்க. அப்பதானே நம்மளுக்கு இஷ்டத்துக்கு நம்ம வேண்டிய பாவத்தெல்லாம் செய்யலாம். தூக்கம் வந்தா இல்ல நிறைய படிச்சிட்டியா, டயர்டா இருக்கிற? பிளஸ் டூவா 10th நீங்களா? பிளஸ் டூலாம் ஓ, அதுதான் நான் ரொம்ப ஆடினுக்கிறீங்களா, பின்னாடி குச்சினுக்கிறீங்களா முடிக்க போறேன்னு சொல்லிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனால உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய ஹார்மோன்ஸ், உன்னுடைய மைண்ட் செட், உன்னுடைய விஷ் எல்லாமே உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். எல்லாமே உன்னுடைய கண்ட்ரோல் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு உறவு நீங்க இழந்துட்டீங்கன்னாக்கா அந்த உறவை நம்ம திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். 1 கோடி ரூபாவை நீங்க இழந்துட்டா கூட அந்த 1 கோடி ரூபாவை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சுகத்தை நம்ம இழந்துட்டா கூட, ஐயோ நான் இவ்வளவு சிக்கா இருக்கிறேன்னே சொல்ல அந்த சுகத்தை நம்ம திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு நொடி இருக்குது பாத்தீங்களா, இப்போ 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 இந்த நொடியை இழந்துட்டீங்கன்னா திரும்பி கிடைக்காது, திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு நொடியும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நல்லா பாத்தீங்கன்னாக்கா எல்லா வேலையும் ஆல் இன் ஆல் எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகணும். நல்லா பிரசங்கம் பண்ணணும், நல்லா போகணும், நல்லா எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகணும். என்ன மீட்டிங் வேணா நடத்தணும், எப்படி வேணா பேசணும். உங்க கூட யூத்துக்கு யூத்தாவ மாறிடுவேன், வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைங்களா, பெரியவங்களுக்கு பெரியவங்களா, அது மாதிரி இஷ்டத்துக்கு எப்படி வேணா செய்யணும். ஏன்னா ஒரு லைஃப் நான் நல்லா என்ஜாய் பண்ணி ஆகணும். என்ன என்ஜாய் பண்ணணும்? அந்த தனுஷை பாத்துக்கின்னு, அந்த கார்த்திகை பாத்துக்கின்னு, நயன்தாராவை பாத்துக்கின்னு கிடையாது, அப்படி எல்லாம் கிடையாது. நல்லா நான் முடிக்க போறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. சில காரியங்களை மட்டும் நான் உனக்கு சொல்லித்தரேன். எப்பவுமே யூ ஆர் எ ஸ்பெஷல். சொல்லு, நான் ஒரு ஸ்பெஷல். எத்தனை பேர் ஃபீல் பண்ற நீ ஸ்பெஷல் சொல்லிட்டு? ஏய் வாட்யா, வெரி பேட்யா, கை தூக்கியா, நான் ஸ்பெஷல்யா. எத்தனை பேருக்கு நான் அழகுன்னு போட்டு தூரியம், நான் தான் அழகு? எத்தனை பேர் சொல்ற? ஏய் கை தூக்கு, எல்லாரும் அழகு. அங்க பேர் அந்த பாப்பால என்ன அழகா கை தூக்குது பேர். தூக்குமா, எல்லாருமே அழகு. சொல்லு, நீ தான் என்ன பண்ணிப்ப? என் மூக்க பாரு அசிங்கமா இருக்குது, என் கண்ணை பாரு அசிங்கமா இருக்குது, என் வாயை பாரு அசிங்கம், நீ தான் பேசிப்ப. மற்றவங்களுக்கு எல்லாம் உன் மூக்கு தான் அழகா தெரியும். உன் லட்டு மூக்கா இருந்தாலும் அந்த லட்டு மூக்கு தான் அழகா தெரியும். உன் வாய் கொஞ்சம் ஸ்லிப் எப்படி கோணுக்களா இருந்தாலும் அந்த வாய் தான் அழகா தெரியும். ரோட்ல இருக்கிற பையன்களை அப்படியே பாக்குறானுங்க, இந்த நின்னுக்காங்களே வெளியில, இப்படி போனவனே இப்படி டர்ன் பண்ணவனே நின்னுப்பாங்களே, அவங்கள உன்னை அப்படியே பாக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ யூ ஆர் எ ஸ்பெஷல் பர்சன். சொல்லு, நான் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் எப்பவுமே உன்னை நீ நேசி, என்று நான் நேசிக்கணும்னு சொல்லி உன்னை பாராட்டு, பாராட்டு, உன் பேரை சொல்லி பாராட்டு. சாரா வெல்டன், நான் சொல்லிக்கிறேன், சாரா வெல்டன் சொல்லு. உன்னை நேசி, உன்னை நேசிக்கோ. வெல்டன் சொல்லு. நான் நல்லா சூப்பரா எழுதுவேன் எக்ஸாம் சொல்லு. சொல்லு, அப்படிலாம் பார்க்காத, சொல்லு. நீ சொன்னதான் சொல்லு, உற்சாகமா சொல்லு. வெரி குட், உன் பேரை சொல்லி சொல்லு, வெரி குட்னு. அடுத்தது சொல்லு, உன்னையே நீ உற்சாகப்பட்டு, நான் தான் சூப்பர். இதை மட்டும் நல்லா சொல்ற. அழகுன்னு சொன்னா அதை மட்டும் ஒத்துக்கல, நான் தான் சூப்பர். அடுத்தது நீயே உன்னை அழகுபடுத்திக்கோ. எப்படி அழகுபடுத்த முடியுமோ, உன்னை எப்படி நீ பிரசன்டபிளா வைக்க முடியுமோ அப்படி நீ உன்னை பிரசன்ட் பண்ணிக்கோ. நல்ல நிறைவா பேசு. உனக்குள்ள இதெல்லாம் இருந்தாலே இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் ரொம்ப ஷார்ட்டா தான் உனக்கு சொல்லிட்டு போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உனக்கு நோ யுவர் பாடி. இது நல்லா தெரிஞ்சுக்கோ, இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நான் ஒரு நாள் இங்க நான் எடுப்பேன். ஆனா இதுக்குள்ள ஏன் எனக்குள்ள இப்படி எல்லாம் ஆகுதுனாக்கா, நம்மளுக்குள்ள உடல் வளர்ச்சிகள், குரல்கள், நம்மளுடைய கையில முடிகள் வளருது, கால்ல வளருது, இப்படிப்பட்ட நம்முடைய எண்ணங்களில மாற்றங்கள், நம்மளுடைய தோற்றத்துல மாற்றங்கள், நடை உடை பாவனையில மாற்றங்கள் எல்லாமே நம்முடைய வயசுக்கு ஏத்த மாதிரிதான் மாறிட்டே இருக்கும்.
நீ இதையும் உன் படிப்பையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு நீ போராடிட்டு இருக்காத. ஐயோ என்னடா இப்படி ஆகுறேன்னு நானு, என்னடா எனக்கு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண சொல்றாங்களே, சின்ன வயசுல நான் அழகா ஓடி ஓடி ஆடிட்டு இருந்தேனே, ஃப்ரீயா இருந்தேனே, என்னை இப்படி உட்கார வச்சுட்டாங்களே, என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு அப்படிலாம் யோசிக்காத. அப்படிலாம் யோசிச்சினாக்கா நீ நீ உன்னுடைய வெட்கத்துல இருந்து, உன்னுடைய ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குணத்துல இருந்து நீ வெளியே வரவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. அதனால இப்படி வளர்ச்சிகள் ஏற்படுவதனால நம்மளுக்குள்ள இன கவர்ச்சிகள், இன்ஃபாக்சுவேஷன் உண்டாகும். இன்ஃபாக்சுவேஷன், அதுதான் இன்ஃபாக்சுவேஷன். இந்த இன்ஃபாக்சுவேஷன், இந்த இன கவர்ச்சிகள், இது எல்லாத்தையுமே மைண்டுக்குள்ள வருது. பாப்பா கொஞ்சம் கவனிக்கிறியா? இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்சம் தூரமா தூக்கி வை, இதெல்லாம் தூரமா தூக்கி வை. எக்ஸாம் டைம்ல உனக்கு இதெல்லாம் உதவவே உதவாது. எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா படி. நீ காலையில 3 மணிக்கு ஏஞ்சி படிச்சுட்டு தான் இருப்ப. உன் புக்கு தான் உன் கையில இருக்கும். உன் மைண்ட் எல்லாம் எங்க இருக்கும்? எப்படா காலையில விடியும், எப்படா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளில போலாம், எப்படா நம்ம அங்க போய் பார்க்கலாம், எப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசலாம். சிலருக்கு பிடிக்காது. இது வயசு, உன்னுடைய வயசு இது. நாளைக்கு உட்காந்து அழுவ. ஏன் இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க அம்மா உட்காந்துட்டு அழுவுது? ஐயோ நான் படிக்கலையே, உன்னையாச்சும் நான் படிக்க வைக்கிறேன்னு ஏன் சொல்லுது? அதுக்கு சொல்ல அன்னைக்கு யாரும் இல்ல. அதுக்கு ஒரு வேலை படிக்க வச்சிருந்தா அது நல்லா போய் படிச்சிருக்கோம், அது நல்லா போய் பேசி இருக்கோம், இன்னைக்கு நல்லா போய் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்கோம். அதனாலதான் உன்னை படிக்க வைக்குது. உன்னை படிக்க வச்சு நீ போய் நல்லா இருமா உன் வாழ்க்கையில சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை பாக்குறதுக்கு, உன்கிட்ட பேசுறதுக்கு ஜனங்க ஏங்கணும். அப்படி உன்னை வை, நீ அந்த லெவல்ல உன்னை கொண்டு போய் வை. என்னைக்குமே உன் வாழ்க்கைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நீ வச்சுனாக்கா நீ முன்னேறிக்கிட்ட போடுவ. சோ இந்த இன்ஃபாக்சுவேஷன் வரதுனால எதிர்ப்பாளர்களுடைய அந்த ஈர்ப்போ உனக்குள்ள வரும். இதை நீ விட்டுடு. உன்னுடைய கனவு எல்லாம் எப்படி இருக்குனாக்கா, சினிமால என்ன நடக்குதோ அந்த கனவு தான் உனக்குள்ள வரும். நீ சினிமாவை ஜாஸ்தி பார்க்க என்ன நடக்கும்? அங்க என்ன நடக்குது? அவங்களுக்கு என்ன ஒரு மரத்தை காட்டிடுவாங்க. இது ஒரு மரம்னாக்கா இதை நடுவுல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? இதை சுத்தி இப்படி வருவாங்க, இதை சுத்தி இப்படி வருவாங்க, அப்படிதான் ஆடி நிற்பாங்க. நீ உன்னால ஆட முடியுமா? இந்த மாதிரி ஆட்டம் ஆடி இருந்தா அவ்வளவுதான். எத்தனை பேர் சினிமால போயிட்ட நீ நடிக்கணும்னு ஆசைப்படுற? கையை தூக்கிடு. நான் இன்னும் ஒன்று சொல்லி கொடுத்துக்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீதான் காசு தர சினிமால நடிக்கிறவங்களுக்கு, நல்லா மறந்துடாத. சோ இந்த மாதிரி காரியம் என்ன நான் முழுசா நான் ஏத்துக்கணும். நான் யாரு? நான் ஒரு பெண்ணு. நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த பெண்ணை என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள, என்னுடைய உணர்ச்சிகளை, என்னுடைய பால் உணர்வுகளை, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பாடியில ஏற்படுகிற ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் நான் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சாதான் இது கண்ட்ரோல் ஆகும். நான் படிக்க முடியும். இப்ப நான் இங்க உட்காந்து உங்ககிட்ட தனியா பேசினாக்கா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் என்கிட்ட சொல்லுவேன், இல்ல மேம் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், போதும் எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம், அதனால கல்யாணம் பண்ணி நான் நிம்மதியா போயிடலான்னு இருக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், நிம்மதியா இருக்கவே முடியாது. படிக்கிற வயசுல படிச்சுக்கோ. இந்த வயசுல நல்லா யோசிச்சுக்கோ. உன்னை முற்றிலுமா கொடு. உன்னை முற்றிலுமா நீ அர்ப்பணிச்சு உன்னை நீ படிக்கும் போது என்ன பண்றனாக்கா உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீ கண்டிப்பா பார்ப்ப. அதனால உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணும்னாக்கா நீ தோத்துட்டல் மட்டும் நினைக்காத. எத்தனை பேருக்கு உசைன் போல்ட் தெரியும்? உசைன் போல்ட் சூப்பர் சூப்பர். தெரியுமா என்ன பண்ணாரு அவரு? வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாரு. வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியுமா அவருக்கு? உசைன் போல்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இன் தி வேர்ல்ட். அவர் என்ன பண்றாரு? அவருடைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ல 100 மீட்டர்ஸ் ஓடும் போது ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல அவர் 9.58 வாங்குறாரு. அது வாங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக் போட்டியில அவர் ஓடும் போது நடுவுல ஒரு பெரிய அவருக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடுறத பார்த்துட்டு அவர் எல்லாம் முடியல. சில காரியங்களை அவரால் தாங்க முடியாம அவருடைய பனினை அவுத்து தூவும் துப்புறாரு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, டிவில எல்லாம் நம்ம பார்த்தோம். தூவும் துப்புறாரு. துப்பிட்டு போயிட்டு அவரு அந்த பனியெல்லாம் கழட்டி தூக்கி போடுறாரு. அவர் முகமே மாறுது. அவர் தோக்கல, பட் he is disqualified ஆயிடுறாரு. அவரை எடுத்துடுறாங்க, நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா ஒரு பியூட்டி அவருடைய வாழ்க்கையில? 2012 திருப்பி வர்றாரு. அவர் திருப்பி அதே 6வது ரோல நிக்கிறாரு ரன்னிங் ரேஸ்ல. அவர் தான் ஜெயிக்கிறாரு. இன்னைக்கு எல்லா பசங்களும், குட்டி பசங்களா உசைன் போல்ட் சொல்லுதுனாக்கா ஏன் திருப்பி வந்தாரு அவர்?
தோத்துட்டன் மட்டும் நீ நினைக்காத, தோத்து போயிடுவேன் உனக்குள்ள நினைக்காத, நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்காத. நீ ஜெயிப்பன்னு நினைச்சுக்கிட்டு வந்தனா நீதான் ஜெயிப்ப, நீதான் முன்னேறுவ, நீதான் வளருவ, நீதான் என்னதான் வளரும். உனக்குள்ள நீ பேசிக்கிட்டே இரு, நான் ஜெயிப்பையா, நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ இப்ப போறல, இப்ப நீ கீழே இறங்கி போற வரைக்கும் கூட நீ சொல்லிக்கிட்டே போ, நான் ஜெயிச்சுட்டே போவேன், நான் ஜெயிப்பேன், நான் பெரிய காரியத்தை சாதிச்சுட்டே இருப்பேன், நான் சாதனை புரிவேன், நான் எதையாவது சாதனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், என்னால முடியும், என்னால முடியும். எல்லாரும் செய்யறது நம்மளால முடியாது, ஆனா ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆமென். சூப்பர் சூப்பர். சரி, இப்போ நான் ஒன்னே ஒன்று கடைசியா கேட்கிறேன். எதனா கேள்வி இருந்தா தைரியமா ஏஞ்சி கேளு, நான் குயிக் ஆன்சர் பண்றேன், நான் முடிய போறேன். எவ்வளவு ஃப்ரீயா டைம் தான் நம்பர் உனக்கு. எந்த கேள்வி இருந்தாலும் கேளு. எனக்கு நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லு, பரவாயில்ல. நான் இந்த பாயிண்ட்டுக்கு நான் அக்ரி பண்ண மாட்டேன்னு கூட சொல்லு, பரவாயில்ல. ஆனா உனக்கு கேள்வியோட மட்டும் நீ போவாத. நீ எக்ஸாம் எழுத போற, தெளிவா போ, தெளிவா படி, உன் மைண்ட்ல தெளிவா இரு. எந்த சுமையும் சுமந்துக்காத. வீட்டுக்கு போனா கூட உன்னை உட்கார வச்சு சோறு போட உங்க அம்மா, அதனால நீ கவலைப்படாத. தண்ணி எடுக்க சொன்னா தண்ணி எடு, அவங்களுக்கு கீழ்ப்படி, டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிங்க, எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும். உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னாக்கா ஒரு கீழ்ப்படிதல் போதும், ஒரு கீழ்ப்படிதல். நான் இப்படி இருப்பேன். வீட்டுல அடங்கா பிடாரியா இருக்கிறானாக்கா இப்பவே சொல்லிடுறேன், உன்னால ஜெயிக்க முடியாது. வீட்டுல அடங்கா பிடாரி, சரியா படிக்கிறது இல்ல, கீழ்படுகிறது இல்ல, பேச்ச கேட்கறது இல்லைன்னா இப்பவே சொல்லிடுறேன், நீ ஜெயிக்கவே முடியாது. ஆனா நீ ஜெயிக்கணும்னாக்கா எல்லாரும் பேச்சும் கேளு, நல்ல கவனி, உன்னை நீ முடிவு செய். நான் யாரு, நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணும், நான் என்ன செய்யணும். படிச்சுட்டீனாக்கா உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உன் கையில படிப்பு இருக்குதுனாக்கா உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு சமுதாயம் எதை தெரியுமா பாக்குது? நீ நல்லா படிச்சிருக்கிறியா? ரெண்டாவது பாக்குது உன்கிட்ட நல்ல பணம் இருக்குதா? மூணாவது பாக்குது நீ நல்லா இங்கிலீஷ் பேசுவியா? ஹலோ, அறிவு ஆப். நான் அதை சொல்ல மாட்டேன். உன் கூட்ட இங்க இத்தனை அறிவு ஆப்புங்க இங்க உட்காந்துக்கிறாங்க பாரு, இவங்க எல்லாம் அறிவு ஆப்புங்க தான். இவங்க கிட்ட போய் கேட்டாலே எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. உலகம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது இதுதான், உண்மை இல்ல. நீ போய் ஒரு பெரிய பொசிஷன்ல நிக்கணும்னாக்கா யூ நீட் ஸ்டடிஸ், எஜுகேஷன். ரெண்டாவது எதிர்பார்க்கிறது உன்னுடைய குண அதிசயங்கள். நீ எப்படி பிரசன்ட் பண்ற, நீ என்ன பண்ற, எப்படி பேசுற, எல்லாரோட கூட எப்படி இருக்கிற. குர்ன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி? சிரியா கொஞ்சம் சொல்றாங்கல்ல, நான்லாம் கேட்கறாங்களோ கேட்கலையே ஈன்னு சிரிச்சிருவாங்கள பார்த்து, யாரை பார்த்தாலும் சிரிப்பேன். சரி, கண்டிப்பா சரிங்க. தாராளமா வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போகும்போது நல்லா பேசிக்கிட்டு போங்க. ஐயோ நான் இப்படி இருக்க போறேன், ஒரு முடிவு எடுத்துட்டு போ, ஒரு முடிவெடு, இருக்கிற ஒரு முடிவெடு. உன்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ இந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சேன்னு சொல்லிட்டு உன்னை யாரும் சொல்லக்கூடாது. ஐ மேக்லின் ஸ்கூல்ல படிச்சியா, உனக்கு ஒன்னும் தெரியாது சொல்லக்கூடாது. மேக்லின் ஸ்கூலா, அங்கதான் வர, நல்லா படிக்கிறிய, சூப்பரா படிச்சிருக்கிறிய, சூப்பரா இருக்கிறிய, நல்லா இங்கிலீஷ் பேசுறிய, எப்படி கத்துக்கின? நான் அடிக்கடி சொல்லுவேன், அமெரிக்கால போயிட்டு 7-8 முறை அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிறேன். அங்க போயிட்டு வரும் போதெல்லாம் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கிறேன். போயிட்டு வரும் போதெல்லாம் அங்கெல்லாம் போய் இங்கிலீஷ்ல பேசும் போதெல்லாம், ஐயோ டிஎல்சி ஸ்கூல்ல பச்சனை நானு, இங்க நம்ம லோக்கலா பேசிடலாம். என்ன சொல்ற, இங்க லோக்கலா அச்சிடலாம், அங்க போன ஸ்டைலா பேசணும். எப்படி அந்த மாதிரி பேசினாதான் உன் இங்கிலீஷ் அங்க ஏத்துக்கு போப்பாங்க. ஃபாரின் போறேன் கை தூக்குறல, உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஃபாரின் போதெல்லாம் ஈஸி தான், உன்னை ப்ரிப்பேர் பண்ணு. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே உன்னை ப்ரிப்பேர் பண்ணு. எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிதிங். உன்னை பார்த்து உங்க டீச்சர்ஸ் 5 வருஷம் ஆச்சு கழிச்சு வருவ பத்தியா, ஹேய் நீயா? கடைசியா ஒண்ணே ஒண்ணு, நான் ஒரு நாள் அமெரிக்காவுக்கு போறேன், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல போயிருக்கிறேன், தனியா சூட் கேஸ் இழுத்துன்னு போயிருக்கிறேன். உள்ள போயிட்டே இருக்கிறேன் பிளைட் ஏறதுக்காக. என்ன ஒரு சத்தம் கேக்குது, ஏய் மினி. என்ன வீட்டுல எல்லாம் மின்னின்னு கூப்பிடுவாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில, லைக் கிளாஸ்மேட்ஸ்ல மினி மினி அப்படின்னு சத்தம் கேக்குது. யார்? நான் திரும்பி பார்த்தா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுன்னு அந்த டாய்லெட் கழுவாங்கல்ல, அந்த டாய்லெட் கிட்ட இருப்பாங்கல்ல. நான் திரும்பி பார்த்தேன், அப்படி கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, ஏய் ஞாபகம் இல்ல, நீ நானும் ஒன்னா பட்சமா 8வது வரைக்கும். நான் அமெரிக்கா போயிருக்கிற, நீ டாய்லெட் கழுவி இருக்கிறியா ஏர்போர்ட்ல? ஏய் இது மட்டும் வேணாம், நான் இதை நான் சிரிப்புக்கு சொல்லல,
உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னாக்கா மாத்திக்கோ. உன் வாழ்க்கை சூப்பரா போகணும். நீ ஒரு பொண்ணு போதும், உன் வீட்டுக்கு. உன் வீட்டையே தூக்கிடலாம். நீ போற வீட்டையே தூக்கிடலாம். நீதான் ராணியா நிப்ப. உன்னை பார்த்துதான் சொல்லுவாங்க, வாய எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போய, நீ பேசிட்டு போய. அதே ஒரு தாட்டோட நான் முடிக்கிறேன். எங்க இருந்தாலும் நல்லா இரு, எங்க இருந்தாலும் வாழ்க, எங்க இருந்தாலும் நல்ல எண்ணத்தோட பாரு, எங்க இருந்தாலும் எனக்குள்ள உயர்ந்துகிட்டே போகணும்ன்ற ஒரு சிந்தனை மட்டும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ என்ன 100க்கு 100 உன் மார்க்கு கூட உன்னை நிறுத்த முடியாது. உன்னை சூப்பரா தூக்கிட்டு போயிடும். உன் வாழ்க்கையே, உன் திறமையே, உன்னுடைய டாலண்டே உன்னை தூக்கிட்டு போடும். அப்படியே ஒரு சின்ன கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணலாமா? நீ எங்க இருக்கிறிய அப்படியே இரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை நீ ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிறனாக்கா, நீ ஏதாவது எல்லாரும் கண்ணை முடிக்கோ, கடவுள்கிட்ட மட்டும் பேசு. நீ எக்ஸாம் எழுத போறன்னா கடவுள்கிட்ட மட்டும் பேசு. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாவம் எனக்குள்ள இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. ஒரு பொண்ணு மேல எனக்கு தப்பான எண்ணம் இருக்குது. ஒரு பையன் மேல எனக்கு தப்பான எண்ணம் இருக்குது. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குது. எனக்கு ரொம்ப கசப்பா இருக்குது. எக்ஸாமுக்கு இதெல்லாம் தடையா இருக்குது. நான் என்னை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னை மாத்திக்கிறேன். உன் வீட்டுல 1000 கஷ்டம் இருக்கலாம். உன் வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருக்கலாம். உனக்கு முன்னாடி பயங்கரமான சவால்கள் இருக்கலாம். நீ தோத்து போயிட்டேன்னு நினைக்கலாம். என்னால ஜெயிக்க முடியலையே, நீ தோத்து போயிட்டேன்னு சொல்லி நினைக்கலாம். உடனே ஒன்று சொல்றேன், மறந்துடாத. உனக்காக கல்வாரியில ரத்தம் சிந்தின அந்த இயேசு உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. உனக்கு நன்மை செய்யணும்னு பார்க்கிறாரு. உன்னை கட்டி அணைச்சு நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீ என்னை பார்த்து கூப்பிட மாட்டியான்னு கேட்கிறாரு. அப்படியே இரு. ஒரு கடைசி ஜெபம் பண்ணும் போது நீ கண்ணை திறந்து அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட பேசு. அப்படியே கடவுள்கிட்ட பேசு. கடவுள்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்து உன்னை பேசு. சொல்லு, என்னால முடியாது, எங்க வீட்டுல கூட என்னை படிக்க வைக்க முடியாது, வசதி இல்லை, ஆனா உங்களால முடியும். உன்னால உன் வாழ்க்கைய ஹேண்டில் பண்ண முடியல, அவர்கிட்ட குடுத்துற. இன்னொரு மைக் இருக்கா? உன்னால ஹேண்டில் பண்ண முடியல உன் வாழ்க்கைய, அவர்கிட்ட குடுத்துரு. உன்னால முடியல, உனக்கே கண்ட்ரோல் இல்லாம இருக்குதுல்ல, உங்க வீட்டுல நிறைய சண்டை நடக்குதுல்ல, உங்க வீட்டுல பண வசதி இல்லாம இருக்கிறாங்கல்ல, ஏதேதோ கஷ்டம் இருக்குதுல்ல, இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒரு நிமிஷம் கடவுள்கிட்ட நீ பேச. அவர் உன் குரலை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. சத்தமா பேச வேணாம், சத்தமா நீ பண்ண வேண்டாம். அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஏசப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாத்தி என் வாழ்க்கையை மாத்தி கொடுத்துருங்க. நீ கடவுளால் மறக்கப்படுவதே கிடையாது. உன் வாழ்க்கையில ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், வீட்டுக்குள்ள ஒரு துன்பம், என்னால படிக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது சொல்லி கண்ணீர் விடுறனா, நீ அழுகுறனாக்கா உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிற, கடவுள் பார்த்துட்டே இருக்கிற. நீ சொல்லிடு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவருக்கு தெரியும்